ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வினி போடலாம், அஸ்வதி போடலாம். 2 பார்த்தீங்கன்னா பரணி. ஃபர்ஸ்ட் 27 நட்சத்திரம் எழுதிக்குவோம். 27 நட்சத்திரம் எழுதி உங்களுக்கு எப்படி தரபலன் காண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளாமே எப்படி கண்டுபிடிக்கிற விஷயத்தை நான் சொல்லித்தரேன். அஸ்வினி கூட பரணி 3. இது வந்து நம்ம கிருத்திகன் தான் உச்சரிக்கணும், கார்த்திகன் உச்சரிக்க கூடாது. எங்க ஐயா சொல்லி கொடுத்தது. 4 ரோகிணி. 27 நட்சத்திரம் முதல் எழுதிக்குவோம். ஆறு திருவாதிரை, 7 புனர்பூசம், 8 பூசம், 9 ஆயில்யம், 10 தாராபலன் காண. தாராபலன் எப்படி பார்க்கறது, நம்ம அது ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக 10 மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8, 9 அப்படிங்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபலன் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த நாளில் செய்யலாம். அப்போ அஸ்வினத்துக்காக பரணியில், ரோகிணியில், திருவாதிரையில், பூசத்தில், ஆயில்யத்தில் ஒரு கோயிலுக்கு போகலாம். ஒரு விஷயத்தை வந்து அது வந்து அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அது பரணி பார்த்தா 2வது கிருத்திகை. அப்போ நம்ம என்ன செய்யணுமோ அது 1 எடுத்துக்கணும். அப்போ பரணி 1னா 2வது கிருத்திகை. 3 பலன் கொடுக்காது, 4 கொடுக்கும், 6 கொடுக்கும், 8 கொடுக்கும், 9 கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய 2, 4, 6, 8, 9 அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து தரபலன் கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கும். நம்மளுக்கு அந்த நட்சத்திரம் பார்த்து ஒரு வழிபாடு செய்யுங்க. ஒரு விஷயம் பேசுறீங்க, அந்த நட்சத்திரக்கூட வழிபாடு, அந்த நட்சத்திரக்கூட வழிபாடுகளை போறீங்கன்னா தரபலன் பார்த்து போறீங்க. ஒரு விஷயம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறீங்க, பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நகை வாங்க போறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, ஒரு சாதாரண செப்பல்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எதனா செய்றீங்க, எல்லாமே பார்த்து செய்யுங்க. ஜோதிடம் உண்மை. அந்த நட்சத்திர வழியா நமக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கு. எல்லாரும் அது அனுபவிக்கணும். பார்த்தீங்க அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூச்சமும் இருக்கு. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. அப்போ நம்ம 6க்கு 6 எடுக்கணும். 6க்கு 6ங்கிறது சாதகத்தை கொடுக்கும்.
இப்போ ஒரு நட்சத்திரம் இப்போ அஸ்வினி இருக்குன்னா இதுக்கு 6ஆம் நட்சத்திரம் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அப்ப அஸ்வினிக்கும் போது 1 2 3 4 5 6. அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த 6ஆம் நட்சத்திரம் வந்து பயன்பாட்டு திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுலயும் ஒரு சுற்றம் பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு 6 பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்ப 6க்கு என்ன பண்ணும் 6 1 2 3 4 5 6. அப்ப பூர்வ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரம் ஒரு வேலை செய்யறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் தொடங்குறாங்க, ஒரு இடம் வாங்க போறது ஒரு விஷயம் பண்ணும் போது நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். நல்ல ஒரு அந்த முயற்சி வந்து வெற்றி கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயம் வந்து அடுத்தடுத்து விருத்தி ஆகும். அதே போல ஒவ்வொரு நட்சத்திரம் நீங்க கணக்கு பண்ணுங்க. பரணிக்கு, கிருத்திகைக்கு, ரோகிணிக்கு, மிருகஸ்ரீடம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கு வரக்கூடிய 2 4 6 8 9 பயன்படுத்துங்க. 3ஆம் நட்சத்திரம் வரக்கூடிய பயன்படுத்திங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு போறீங்க, உங்களுக்கு ஒரு சாதகமான விளையாட்டுனா இந்த நட்சத்திரம் கூட்டு போங்க. இப்போ உங்களுக்கு 6 நட்சத்திரம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்காங்கன்னா அவங்க திருவோண நட்சத்திரம் கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த தாரமல் இல்லைங்க, ஆனால் அந்த இடத்துக்கு போய் ஆனும் போது இந்த நட்சத்திரக்காரங்களும் உள்ள கூட அழைச்சிட்டு போங்க. அழைச்சிட்டு போது நல்ல ஒரு மாற்றம் வரும். அது போல ஒவ்வொரு நட்சத்திரமும் தன் வழியா உள்ள கொடுப்பனைய நீங்க எல்லாரும் பயன்படுங்கன்னு கேட்டுக்கிறேன். தாராபலங்கிறது 2 4 6 8 9. இது எல்லாமே நமக்கு தாராபலன் இருக்கும். இது அனைவருக்கும் புரியணும்குரிய எளிமையா சொல்லக்கூடிய ஒரு வழி. ஒவ்வொரு நட்சத்திரக்குரிய இந்த நட்சத்திரத்தை அப்ப நீங்க ஒவ்வொரு செயல்பாடு பண்ணுங்க, ஒரு தாராபலன் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். மீண்டும் எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மிக நன்றி. வணக்கம் அனைவரும்.